ஹாய். பிரியாணினா யாருக்கு தான் பிடிக்காது? இங்க நெறைய பிரியாணி லவ்வர்ஸ் இருக்கோம்ல. ஆனா ஒருத்தர் ஒரு ஒரு மாரி பிரியாணி பண்ணுவாங்க. எங்க அண்ணி ஒரு ஸ்டைல்ல பண்ணாங்க. அத தான் நான் உங்களுக்கு இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஆனியன கட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். என்னடா இவ்ளோ ஆயில்ல ஃப்ரை பண்றாங்கன்னு நெனைக்க வேணாம். அந்த ஆயில் நம்ம பின்னாடி யூஸ் பண்ணுவோம். அண்ட் தேவையான அளவு சிக்கன். நம்ம வீட்ல எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேத்த மாரி சிக்கன் எடுத்துட்டு, அத நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதில கர்ட் மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரி தக்காளி அண்ட் இவ்ளோ பொடியெல்லாம் கலர் கலரா கொட்டுனாங்கல்ல, அது என்னன்னா கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், தனியா பொடி அண்ட் பிரியாணி மசாலா. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை கொரியாண்டர் லீவ்ஸை வந்து அந்த அளவுக்கு எது தேவையோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுட்டு அப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் இதை கொஞ்சம் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் அதையும் தூவிடணும். ஃபுல்லாக போட்டுற வேணாம், கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பின்னாடி அதை யூஸ் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வச்சிடணும். சால்ட் நம்ம மறந்துடக்கூடாது. சால்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு எவ்வளோ ரைஸ் தேவையோ சில பேர் முன்னாடியே கொஞ்சமாக பாயில் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஸ்டீம் வைப்போம். சில பேர் கப்பு எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறோமோ அந்தளவுக்கு அரிசியோட அளவு தெரிஞ்சு போட்டுவாங்க. இதை நம்ம கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஆயில் நம்ம முன்னாடி எடுத்து வச்சிருந்தோம்ல, அந்த ஆயிலை இந்த சிக்கனில் மிக்ஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ ஆயில் தேவையோ அவ்வளோ ஆயில் ஊற்றிக்கலாம். எங்கள் அண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அன்றைக்கி நாங்கள் டேஸ்ட் பண்ணோம்ல. ஸோ ஆயிலில் இப்படி இந்த சிக்கனே கொஞ்சம் நேரம் நம்ம பாயில் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணிவிட்டு அந்த ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ரைஸை இப்படி ஒரு லேயரில் மட்டும் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா எசன்ஸ் சில பேர் கலர் வரணுங்கிறதுக்கு எசன்ஸ் போடுவாங்க. எங்கள் அன்றைக்கும் எசன்ஸ் போடுறது பிடிக்கும்னு சொன்னாங்க. ஸோ எசன்ஸ் ஆட் பண்ணுவோம். அண்ட் ஒரு லேயர் கீழே சிக்கன் இருக்கா, அதுக்கப்புறம் ரைஸ் இருக்குது, அப்புறமா மேலே சிக்கன் வச்சுட்டு திருப்பி பற்றி மேலே என்ன பண்ணுவோன்றதை பாருங்கள். கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். ஏற்கனவே நம்ம கொத்தமல்லி போட்டிருக்கோம். அண்ட் ரைஸ் ஃபுல்லாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க நமக்கு வந்து எல்லா ஃப்ளேவரும் மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக கொத்தமல்லி தலையும் போட்டு எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த ஃப்ரை பண்ண ஆனியன் அதையும் லேயராக போட்டுட்டு இதுக்கு மேலே அகெயின் நம்ம வந்து ரைஸ் போட்டு திருப்பி சிக்கன் வச்சுக்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னா ஒருத்தரும் சில பேர் இந்த மசாலாவில் பண்ணுவாங்க தெரியுமா? அதுவும் என்கிட்ட இன்னொரு சித்தி பண்ணாங்க. அந்த வீடியோ என்கிட்ட இருக்குது. அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்க. மட்டன் பிரியாணி, இது சிக்கன் பிரியாணி. எனக்கு அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதுவும் வந்து இது ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருந்தது. ரொம்ப மசாலாவாக ஸ்பைஸியாக இல்லாமல் நமக்கு தேவைன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், அந்தளவுக்கு இருந்தது. ஸோ இன்னொரு லேயர் இந்த மாதிரி இன்னொரு லேயர் ரைஸ் போட்டுட்டு இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை தூவிட்டு அப்புறம் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம்ல ஃப்ரை பண்ண வெங்காயம், ஆனியன் அதையும் போட்டு கொஞ்சம் கலர் வேணும்னா போட்டுக்கலாம். உண்மையாகவே சொல்கிறாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அந்த பிரியாணி. இதை நாங்கள் எவ்வளோ மினிட்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு 40 மினிட்ஸ் வச்சுருந்தோம். மேபி நீங்கள் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ரைஸை வந்து பாயில் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி இருக்கும். இதை நாங்கள் முன்னாடியே பாயில் பண்ணதுனால 30 to 40 மினிட்ஸ் தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இதுக்கு நாங்கள் ஒரு ஸ்டீம் வைப்போம் பாருங்கள், அதுதான் ஹைலைட். குக்கரில் வந்து தண்ணி எப்போவுமே தம் வைப்போம்ல, ஒருத்தரும் ஒரு வெயிட் எடுத்து வைப்போம். அண்ணி ஒரு மாதிரி வெயிட் வச்சாங்க. அண்ட் இதில் மறக்காமல் மேலே கீ, சில பேர் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணும்போது கீ போட்டுப்பாங்க. நம்ம ஒருத்தரும் ஒரு மாதிரி பண்ணிக்கலாம். அண்ணி வந்து மேலே ஃபுல்லாக கீ போட்டாங்க. அப்புறம் நாங்கள் இப்படி தம் வச்சதுக்கப்புறம் உண்மையாக சொல்லணுன்னா பசிக்க ஆரம்பிச்சிது. நான் பக்கத்தில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்குள்ளே அப்புறம் சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே எனக்கு சாப்பிட்ணுமே இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், பிளேட்டில் சர்வ் பண்ணி எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டோம். அதுக்கு இந்த மாதிரி ரைத்தா நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.